சமூகத்தில் இழைப்பாடுகின்ற நம்முடைய உறவுகளை நினைத்து பார்க்கும்படியாகவும் அவர்களுக்காக ஒரு விசை வேண்டிக் கொள்ளும்படியாகவும் நம்ம இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். கற்றுக் கொடுத்த அந்த நல்ல நாளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்தி தேற்றி வழி நடத்தட்டும். நம் யாவரும் இந்த நிகழ்வுக்காக இந்த ஆராதனைக்காக நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லா ஆறுதலுக்கும் மூத்த உறவிடமாக இருக்கிற அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கின்றோம், உம்மை சோதரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டவரே இதே நாளிலே எங்களை உறவுகளை நாங்கள் நினைத்து பார்க்கும்படியாக இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். எங்களை பெற்று வளர்த்தெடுத்த எங்களை பெற்றோர்கள், எங்களுடன் பிறந்தவர்கள், அன்றைய உறவின் மக்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைத்து பார்க்கும்படியாக இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். சுவாமி, அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்வுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். நிச்சயமாக அன்றைய உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்தில் இழைப்பாடுகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நம்பிக்கையோடு இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம். எங்களையும் ஆண்டவர் தைரியப்படுத்தி ஆற்றுப்படுத்தும். இந்த வழிபாடு முழுவதும் கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவர் பொறுப்பேற்று வழி நடத்தும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் மன்றாடுகிறோம் பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவனை நாம் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி என்ற பாடலை நாம் யாவரும் ஆங்காங்கே நின்றவனமாக பாடுவோம். தேவனே நாம் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே நாவல் பூமியில் மாவழிய கோரமாக சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடினோம் ஆகலாய்வோம் மந்தை சேர்வே. அது சங்கீதத்தின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம், தாவீதின் சங்கீதம். வாசிக்க கேட்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய்விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசிக்க முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. யாவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்துவாராக. திருமறையிலே வெளிப்படுத்தலின் புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரத்திலே 13வது வசனம் சொல்லுகிறது, பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றார் என்பதே. கர்த்தருக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள். நிச்சயமாகவே பாக்கியவான் என்று சொன்னால் சிறப்புக்குரியவர்கள், பெயர் பெற்றவர்கள் என்று சொல்லி நாம் அறிவோம். திருமறையில விவிலியத்திலே நாம் பார்க்கும் பொழுது பேர் பெற்றோர் என்று சொல்லப்படுகிறது. பாக்கியவான்கள் என்று சொன்னால் பேர் பெற்றோர், சிறப்புக்குரியவர்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அந்த வகையிலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பேர் பெற்றோராய் சிறப்புக்குரியவர்களாய் ஆண்டுடைய பார்வையிலே காணப்படுகிறார்கள். ஒருவேளை இந்த உலகத்திலே வாழ்கிற நாம் எப்படிப்பட்டவர்களோ அது நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே நாம் ஒவ்வொருவரும் குறைவுடையவர்களாகவே காணப்படுகின்றோம். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பார்வையிலே குறைவுடையவர்களாக காணப்படுகின்றோம்.
ஆனால் நம்மை விட்டு சென்றவர்கள் ஆண்டவருடைய பார்வையிலே சிறப்புக்குரியவர்களாய் காணப்படுகிறார்கள். காரணம், வேதம் சொல்லுகிறது, ஏசாயாவின் புஸ்தகம் 57 அதிகாரத்துல 2வது வசனத்துல, நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையிலே இளைப்பாறுகிறார்கள் என்று சொல்லி, ஆண்டவருடைய பார்வையிலே நேர்மையாய் தூயவராய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளிலே இளைப்பாறுகிறார்கள் என்று சொல்லி, இளைப்பாறுகிற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பார்வையிலே பாக்கியவான்களாய் கருதப்படுகிறார்கள். ஏன் பாக்கியவான் என்று சொன்னால், ஒரு சில காரியங்கள் உண்டு, காரணங்கள் உண்டு. ஏன் அவர்கள் பாக்கியவான்கள், நம்மை விட அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோமே, ஏன் என்று சொன்னால், அவர்கள் இப்பொழுது ஒரு பெரிய திரளான கூட்டத்திலே ஒருவராக வெளிப்படுத்தலை வாசிக்கின்றோம். 7ஆம் அதிகாரத்தில் அவர் ஒரு பரிசுத்த கூட்டத்திலே ஒருவராக அவர் அங்கு இருக்கிறார்கள். எண்ணக்கூடாத ஒரு திரளான கூட்டம், பரிசுத்த கூட்டம். அந்த பரிசுத்த கூட்டத்திலே அவர்கள் இருப்பதினாலே அவர்கள் பேர் பெற்றவராய் காணப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அந்த பரிசுத்த கூட்டத்துடைய வேலை என்னவாம், கைகளிலே குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு ஆண்டவருக்கு முன்பாக, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி பாடி துதித்துக் கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய மிக திரளான ஒரு கூட்டம், அந்த பரிசுத்த கூட்டம். அந்த பரிசுத்த கூட்டத்திலே ஒருவராக இருப்பதினாலே, ஆண்டவரை முகமுகமாய் கண்டு அவரை ஆராதித்துக் கொண்டு இருப்பதினாலே இவர்கள் பாக்கியவான் என்று கருதப்படுகிறார்கள். ஆச்சரியமானவர்களே, நம்முடைய தாயார், நம்முடைய தகப்பனார், நம்முடைய உறவுகள், நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய தாத்தா பாட்டி, இவர்கள் எல்லாம் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருப்பதனாலே, அந்த பரிசுத்த கூட்டத்தில் இருப்பதனாலே அவர்கள் பேர் பெற்றோராய் காணப்படுகிறார்கள். இரண்டாவது காரியம், ஆண்டவருடைய வருகை நிச்சயமாக உண்டு என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி அவர் வரும் பொழுது ஆண்டவரோடு கூட நமக்கு முன்பாக அவர்கள் வருவார்கள். நம்மை விட முந்திக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம், நமக்கு கிடைக்காத ஒரு சாக்கியம் பொழுது நமக்கு முன்பாக ஆண்டவரோடு கூட வருவார்கள் என்று சொல்லி பவுலடியார் சொல்லுகின்றார். ஆக நமக்கு முந்திக் கொள்ளுவதனாலே அவர்கள் பாக்கியவான்களாய் காணப்படுகிறார்கள். நம்மை விட முந்திக் கொள்ளுவதனாலே அவர்கள் பாக்கியவான்களாய் காணப்படுகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நாம் நம்புகிறோமே, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் அவ்வாறு எழுப்பப்படுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை எல்லாம் அப்படி உயிர்த்தெழுதலின் நாளிலே நம்மை விட்டு சென்றவர்களை முகமுகமாய் பார்ப்போம் என்கிற நம்பிக்கையிலே நாம் வளர்க்கப்பட்டிருக்கிறோம், வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த நம்பிக்கையோடு கூட இந்த இடத்துல நாம் ஒரு விஷயம் அவர்களை நினைத்து பார்ப்போம். நான் நிச்சயமாக என்னுடைய தாயாரை முகமுகமாய் பார்ப்பேன், என்னுடைய தகப்பனாரை நான் பார்ப்பேன், என்னுடைய தாத்தாவின் பாட்டியின் உறவுகளை, என் பிள்ளைகளை நான் பார்ப்பேன் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு கூட நம் இந்த இடத்துல காத்திருப்போம். அவர்கள் நமக்கு முந்திக் கொள்வதனாலே அவர்கள் பாக்கியவான்களாய் கருதப்படுகிறார்கள். மூன்றாவது காரியம், வெளிப்படுத்தலை நாம் மீண்டுமாய் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அங்கு பசி எடுப்பதும் இல்லை, தாகம் எடுப்பதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது அவர்கள் படுவதும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் ஒரு உன்னத இல்லத்திலே தாவீது சொல்லுகிறாரே, நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம், தாவீது சொல்லுவது போல, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொன்னது போல, அந்த பசி இல்லாத, தாகம் இல்லாத, வெயில் இல்லாத, உஷ்ணம் இல்லாத அந்த பரலோக ராஜ்யத்திலே ஆண்டவருடைய வீட்டிலே அவர்கள் குடியிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் பெயர் பெற்றோர். ஒருவேளை நம்ம குடியிருக்கிற வீடு அழிந்து போகும், நம்ம குடியிருக்கிற வீடு அப்பப்போ மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும், கீரல் விழுகும், வெள்ளை அடிக்கணும், சுத்தம் பண்ணணும், பல்வேறு காரியங்கள். ஆனால் அவர்கள் அப்படிப்பட்ட இல்லத்திலே அல்ல. பவுல் தாவீது சொன்னது போல அவர் கர்த்தருடைய வீட்டிலே மகிமையான ஒரு இல்லத்திலே, அங்கு பசி இல்லாத, தாகம் இல்லாத, வெயில் உஷ்ணம் எதுவுமே இல்லாத ஒரு மகிமை நிறைந்த ஒரு வீட்டில் அவர்கள் குடியிருப்பதனாலே அவர்கள் பேறு பெற்றோராய் காணப்படுகிறார்கள். ஆம்பரியமானவர்களே, அவர்கள் ஆண்டவரை ஆராதிப்பதனாலே அவர் பெயர் பெற்றோர், நமக்கு முந்திக் கொண்டதினாலே அவர்கள் பெயர் பெற்றோர், ஆண்டவருடைய வீட்டிலே அவர்கள் இளைப்பாறுவதனாலே அவர்கள் பெயர் பெற்றோராய் இருக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகளாகிய அவருடைய வழிமரமாக்கி நாம் பெயர் பெற்றோராய் வர வேண்டும் என்று சொன்னால், நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கொஞ்ச காலங்களிலே நம்மை நாமே பரிசோதித்துக் கொள்ளுவோம். நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம், ஒவ்வொரு அடக்கத்திலையும் நான் சொல்லுகிற காரியம்,
நாம் இப்பொழுது வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம், நாளை நம்மை வேடிக்கை பார்ப்பார்கள். இன்று நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம், நாளை நம்மை வேடிக்கை பார்ப்பார்கள் என்று சொல்லி இஸ்லாத்திலே ஒரு வாசகம் உண்டு, உனக்கு தொழுகை வைக்கும் முன் நீ தொழுது கொள் என்று சொல்லி. ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் வாழும் பொழுது நிச்சயமாகவே நம்மை விட்டு சென்றோரை நம் முகமுகமாய் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு கூட இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வோம். நிச்சயமாக கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் தேற்றி ஆசீர்வதிப்பாராக. நம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பொறுத்தெழுதும் வாழ்வுமானவரே, இந்த நாளிலும் எங்களோடு வாழ்ந்த அன்பு உறவுகளை நாங்கள் மீண்டுமாக அவருடைய வாழ்வை நினைவு கூறுவதற்கு, நினைவு கூர்ந்து அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வாழ்வை இந்த உலகில் நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு, அவர்கள் விட்டுச் சென்ற திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி முடிப்பதற்கு நீர் எங்களை அழைத்து வந்து என்று நம்புகிறோம். இந்த நாளிலே நாங்கள் அவர்களுக்காக அவருடைய வாழ்வுக்காக நன்றி படைக்கவும், எங்களுடைய வாழ்வை நாங்கள் அவருடைய வாழ்வில் இருந்து சீர்படுத்திக் கொள்ளவும், அவர்களை நிச்சயமாய் கிறிஸ்துவின் வருகையோடு நாங்கள் சந்திப்போம் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து எங்களுடைய வாழ்வு முன்னேற்பாடுகளை நாங்கள் மேற்கொள்ளவும் இந்த வழிபாடு உதவும் என்று நம்புகிறோம். கடவுள் எங்களோடு உடனே எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளோடும் எண்ணங்களோடும் நீர் எங்களோடு பேச வேண்டுமாக வேண்டும். இவை அனைத்தையும் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கும் எங்கள் அன்பு ஆண்டவர் மானிட மகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகோள் வேண்டுதல் கொள்ளும் நல்ல கடவுளே, ஆமென். பரமத்துக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவது பூமியிலே செய்யப்படுவதாக. அருள் ஆகாரம் தாரும், எங்களை சூழ்நிலை தீமிரட்சித்துள்ளே ராஜ்யம் வல்லமை மகிமை என்று கூறுகிறே. ஆமென். நம்மை நமக்கு எல்லாவற்றையும் ஆண்டோடு சமத்துவத்து கொடுப்போம். நம்முடைய ஆண்டவராயிருக்கிற இயேசுக்கு படிக்கிறவையும் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியருடைய கூட்டுறவும் வழிநடத்தலும் பாதுகாவலும் சமாதானமும் நம் அனைவரோடும் சிறப்பாக நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து ஆண்டுடைய சமூகத்துல ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நம் உறவுகள் ஒவ்வொருவரோடும் அவருடைய ஆத்மாவோடும் உயர்த்துவதோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். ஆண்டவர் தாமே நம்ம ஒருவரையும் ஆறுதல் படுத்துவாராக. ஆமென்.